3 அடி வரைக்கும் இது இந்த மண்ணு நம்ம கள ஆய்வு செய்ய மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டு தாலுக்காவில் இன்னைக்கு சேர்மனாக இருந்து நம்ம முத்துராமலிங்க ஐயா வீடியோவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவருடைய நண்பர் நம்மளை அறிமுகப்படுத்தி நம்முடைய தோட்டத்தை எல்லாம் பார்வையிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த உயர் திரு மிஸ்டர் சோலை செந்தில் சார் அவர்களையும் நம்ம இந்த வீடியோவுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு 27 இன்னைக்கு நம்ம 27/2/2025 நம்முடைய சாருடைய தோட்டத்தில் கள ஆய்வு செய்கிறோம். சார் வணக்கம். சார் இந்த இடத்தினுடைய பேர் சார் கருபாத்தூர் கரிசல்பட்டி. சார் சேர்மனா இருக்கிறீங்க, மாவட்டத்துறை சேர்மனா இருக்கு, மாவட்ட துறை சேர்மன். அது இல்லாம விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கள ஆய்வு செய்வதற்காக பசுமை பூமி இன்னைக்கு விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல நம்முடைய ஐயா தோப்புல இன்னை வந்திருக்கிறதுக்கு இத பொதுவா கரம்ப மண்ணுன்னே சொல்லுவாங்க. கரிசம் மண்ணுன்னு சொல்றதை விடவும் கரம்ப மண். இந்த மண்ணு எந்த விவசாயத்துக்கு சிறந்ததுன்னு பார்த்தா கடவுளுடைய படைப்புல இந்த மண்ணு நெல் விவசாயத்துக்கு தான் சிறந்தது. அடுத்து கோரை, இந்த கோரை புல்லெல்லாம் போடுவாங்க பாருங்க, அதை நம்ம இந்த பாய் பிண்டு அதை மாதிரிப்பட்ட பயிர்களுக்கு நல்லா வரும். பார் போட்டு வச்சா பருத்தி வரும், பார் போடணும், கரும்பு வரும், இதை மாதிரி பயிர்களுக்கு வைக்கலாம். ஆனா இந்த மண்ணை நீங்க தென்னை விவசாயமாக மாத்தணும்னு சொன்னா இதுல சில அறிவு சார்ந்த சில தொழில்நுட்பங்கள் தேவை. அப்போ முதல் என்ன செய்யணும்னு சொன்னா சாரு ஃபர்ஸ்ட் உழவு, 2வது ஃபென்சிங், 3வது ஒரு ரோடு வசதி. ஏன்னா நீங்க தேங்காயை வெட்டி நாளைக்கு நம்ம கொண்டு போகணும், குப்பை சாணி உள்ள வரணும். ஏன்னா இன் ஃபியூச்சர் லேபர் கிடைக்காது. இது 3வது விஷயம். அடுத்து தென்னங்கன்று நம்ம இளநிக்கும் தேங்காய்க்கும் பயன்படுற மாதிரி குயிக்கர் அவதார் ஏறக்குறைய 2 to 3 வருஷத்துல காய்ப்பு வரக்கூடிய கண்டுகளை 25 அடி இடைவெளி, 25 இடைவெளி எங்கிருந்து பார்த்தாலும் நேரா வரணும். ஆமா, நீங்க கிழக்கு மேற்கு பார்த்தாலும் சரி, தெற்கு வடக்கால் பார்த்தாலும் சரி, கிராஸ்ல வந்தாலும் நேரா இருக்கிற மாதிரி உள்ள ஆளை வச்சுதான் நீங்க குழி எடுக்கணும். தேங்காய் கண்டு 2 வைக்கலாமா? ஒரே இதுல ஆல் இன் ஒன். அவ்வளவுதான். கொப்பரா, தேங்காய், இளநீர். பூச்சி நோயினுடைய எதிர்ப்பு திறந்தால் குயிக்கர் அவதார். நீங்க சின்ன கண்ணு வச்சு இதுல கலப்புறது ரொம்ப ரொம்ப சிரமம். கண்டிப்பா 2.5 to 3 வருஷம் ஆகும். 100 வருஷம் காய்க்கும். ஆனா தென்னை மரம் 40-50 வருஷத்துக்கு அடுத்து தலைமுறையை உருவாக்கலாம். 40வது வருஷம் வரும்போது அடுத்த கண்ணை நம்ம பிளான்டிங் பண்ணணும். அதே ஆமா ஆமா ஆமா, அந்த கேப்பை நீங்க சென்ட்ரல் பண்ணா கரெக்டா சரியா வந்துடும். இப்ப இது புரியுதுன்னா சார்? இனி இந்த மண்ணுல நிறைய பேர் தென்னங்கண்ணை நட்டு பட்டு போச்சு, வளரல. ஏன்னா நல்லா புரிஞ்சிருக்க ஐயா, இதுதான் முக்கியமான இடம். தென்னை மரத்துக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும், தண்ணி சீக்கிரம் காயணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த மண்ணை பொறுத்தளவு 15 நாள் 20 நாளைக்கு ஈரம் இருக்கும், காஞ்ச வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்த 3 அடி நீள ஆழம் போட்டு மண் ஜேசிபினால எடுக்கிறதுனால குழி மாறும். நம்ம ஆராய்ச்சி சரி விட்டுருவோம் குழி. அதனால நீங்க சுண்ணாம்பு போட்டு அந்த குழிக்குள்ளே பக்கெட் வச்சு எடுத்து எடுத்து ஆராய்ச்சி சரி விட்டு பண்ணிருக்கோம். மேல் மண்ணை எடுத்து தனியா வைங்க. 1 அடி மண்ணை தனியா வச்சிருக்க மேல் மண்ணு. மீதி இருக்கிற 2வது அடி 3 அடி மண் வரும் பாருங்க, அதை நீங்க ரோடுகள் போடுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சிருக்கேன் சார். 1.5 அடி 2 அடி மேல் மண்ணு, 1 அடி நம்ம கிராவல் போட்டுட்டோமா. அதுல சாம்பல் அல்லது 10 சட்டி ஆட்டு புழுக்க புரியுதுண்ணா சார்? இப்ப மண்ணு மூடிட்டோம். இதுக்கு மேல சென்டர்ல 10 சட்டி ஆட்டு புழுக்க கொட்டுறோம். இந்த ஆட்டு புழுக்கையும் இந்த கிராவலையும் கொத்தி பெரட்டணும். ஏன்னா இருக்கிற கிராவல் பொது பணி, அரசியல் பணி, விவசாய பணியில
சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற உயர்திரு மிஸ்டர் ஐயா சோலை செந்தில் சாரை நம்ம அந்த வீடியோவுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவருடைய உறவினர் மலைராஜன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துறோம். ஐயா, இந்த இடத்தினுடைய அட்ரஸ் ஐயா? மதுரை டிஸ்ட்ரிக்ட் உசிலம்பட்டி தாலுகா கருமாத்தூர் வில்லேஜ். கருமாத்தூர் வில்லேஜ், உசிலம்பட்டி தாலுகா. நம்ம முண்டு வேலம்பட்டி. ஆக்சுவலா இது கருமாத்தூர் முண்டு வேலம்பட்டி கருமாத்தூர் கிராம கணக்குல. ஐயா வந்து மதுரை மாநகராட்சி கவுன்சிலரா இருக்கு. குழி எப்படி எடுத்திருக்கீங்க? 3க்கு 3 எடுத்துருக்கோம். 3 அடி நீளம் ஆழம் அகலம். தென்னங்கன்று நடுறதுக்காக செக்கப்புக்காக எடுத்துருக்கோம். ஆமா, நம்ம இப்பதான் மண்ணினுடைய தன்மை நம்ம இதை செக்அப் பண்றதுக்காக பசுமை பூமியினை வந்து இந்த மண்ணை கலாய்வு செய்யறதுக்காக எடுத்து 3 இடத்துல சாம்பிள் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க மண் பரிசோதனை கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி மண் எடுத்தீங்க? இல்ல மேல வந்து ஒரு அடியா கீழே முடிக்க எடுத்து போய் கீழே முடிக்க எடுத்துருக்கோம். ஒவ்வொரு அடியா தனித்தனியா கொடுத்திருக்கீங்க. மொத்தமா கலக்கி 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கு மட்டும் கொடுத்துருக்கோம். 4ஆ பிரிச்சு நல்லா காய வச்சு ஒரு பங்கா கொடுத்துருக்கேன். ஒரு பங்கு வந்து 3 இடத்துல கொடுத்திருக்கீங்க. மண்ணை பரிசோதனை செய்து இந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன சத்துக்கள் பற்றாக்குறை இருக்கு, இதுல என்னென்ன விவசாயம் செய்தா அந்த விவசாயிகளுக்கு லாபகரமா இருக்கு என்பதற்காக சார் போட்டிருக்கீங்க. இப்ப இது மொத்தம் எத்தனை ஏக்கர் ஐயா? மொத்தம் 15 ஏக்கர். 15 ஏக்கர். 15 ஏக்கர்ல இப்ப தென்னை விவசாயத்துக்கு 7 ஏக்கர் 7 ஏக்கர் வந்து போடுறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க. நம்ம தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணில் ஐயா, அதாவது ஐயா இது வந்து பிளாக் காட்டன் சாயின்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த மண் வந்து பொதுவா எதுக்கு பெஸ்ட்ன்னு சொன்னா நெல் விவசாயம், பருத்தி விவசாயம், கரும்பு விவசாயம், இத மாதிரி வேறு முடிச்ச தாவரங்களுக்குன்னா இந்த மண் வந்து நல்ல மண்ணு தான் ஐயா. இப்ப ஐயா நீங்க பசுமை பூமியினுடைய யூடியூப் சேனலை வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? அருமையா இருக்கு. முதல்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கு. முதல்ல வந்து அறிவு சார்ந்த விஷயம்ன்றது நல்ல விஷயம். முதல்ல வந்து அறிவு இல்லாம தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இருக்கு. இப்ப அது கொஞ்சம் கிளியர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அதுக்குரிய இன்ஃபர்மெண்ட் இருக்குல்ல. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 100 காய் 150 காய் வெட்டுறதே பெரிய விஷயம். நாட்டு மரத்தில் நீங்கள் 300 காய் இப்போ சொல்கிறீங்களே, அதே பெரிய விஷயம். எங்களுக்கு 200 காய் வந்தாவே பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு தகுந்த இங்கே வளர்ச்சி இல்லை. எங்கள்கிட்ட விளைச்சல் இருக்கு, வளர்ச்சி இல்லை. எங்க வளர்ச்சி இல்லை, விவசாயிகள் வளர்ச்சி இல்லை. அது விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு வந்துடும். இன்னும் ஒரு ஆள் தொட்டு வந்துருவாங்க. அந்த விவசாயத்தை தான் இன்னும் போதிக்கிறதுக்கு நம்ம பசுமை பூமி வந்திருக்கு ஐயா. ஐயா இந்த மண்ணுனா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஐயா, இதுல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு, பொட்டாஸ் சத்து அதிகமா இருக்கு, தலைச்சத்து கம்மியா இருக்கு ஐயா. அதாவது சுண்ணாம்பு சத்து கூட இருக்கு, பொட்டாஸ் சத்து கூட இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த சூப்பர்னு சொல்லுவோம் பாருங்க, பாஸ்பரஸ், அதுவும் கம்மியா இருக்கு. அதாவது மணிச்சத்து, தலைச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப இந்த மண்ணு வந்து நீங்க தண்ணி அதிகம் கொடுக்க கூடாது. சொட்டு நீர் பாசனம் தான் போடும். ஆமா, சொட்டு நீர் பாசனம் கொடுத்தாலும் காய விட்டு காய்ச்சலும் பாய்ச்சலும். மற்ற பகுதியில் நீங்க எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் வளரும். இந்த இடத்துல தண்ணி அதிகம் கொடுத்தா தென்னை மரம் காய்க்காது. வளரும், காய்க்காது. வளரும், காய்க்காது. சரஞ்சு 2 அல்லது குயிக்கர் அவதாரை போடுங்க. ஒரு 25 அடிக்கு ஒன்று போடுங்க. ஒரு 23, 24, 25 அடிக்கு குறையாம குயிக்கர் அவதாரு 1 வருடம் 2 வருடம் கண்டு எல்லைக்கு கொடுக்கலாம். அந்த அதுல வந்து பச்சை ரகமா தார சிரஞ்சி விட்டு பச்சை அதுல பச்சையா தார உங்களுக்கு 2க்கும் ஆகும். சூப்பரா நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒரு போகம் தான் நம்ம வெயில் காலத்தை மட்டும் தான் எல்லையும் எடுக்க முடியும். இங்க ஆமா, இங்க வந்து தேங்காயை வெட்டுறவங்களே புதுசு தானே. அது சிரஞ்சி 2லயே குயிக்கர் அவதாரில் பச்சை ரகமா சாருக்கு 2 வருஷத்துக்குள்ள 2.5 3 வருஷத்துக்குள்ள காய்ப்பு வர மாதிரி பண்ணி தரேன். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளை பாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர்,
திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம்.